பி தங்கமணி. அவரோட செயல்பாடுகள்லாம் எப்படி இருக்குங்க? நல்லா இருக்குங்க. என்னென்ன செயல்பாடுகள், என்னென்ன நலத்திட்டங்கள் உங்களுக்கு வந்து அது பண்ணிக்கிறாருங்க? இது எந்த ஏரியாங்க ஆக்சுவலா? ஓடப்பள்ளி ஊராட்சி ஒன்றியம். ஓடப்பள்ளி ஊராட்சி ஒன்றியம். ஊராட்சி ஒன்றியம். ஊர் பேருங்க? அண்ணாம்பாறை. வண்ணாம்பாறை. சரி சரி. அவரோட நலத்திட்டம்ல என்னென்ன பண்ணிக்கிறாங்க இது எம்எல்ஏ ஃபண்ட்ல உங்களுக்கு? எங்களுக்கு தண்ணி வசதி, ரோடு வசதி, மின்சாரம் எல்லாம் பண்ணி இந்த தொகுதி எம்எல்ஏ தங்கமணிங்க. அவங்களோட செயல்பாடுகள் எப்படி இருக்கு? செயல்பாடு 3 டைம் எம்எல்ஏ. ஆமாங்க இருக்கு, எல்லாமே பண்றாங்க. எங்களுக்குன்னு எதுவுமே பண்றது இல்லைங்க. எங்க அதாவது குமாரபாளையம் சட்டமன்ற தொகுதி வந்து பண்றாங்க. குறிப்பா நாங்க வந்து எங்க குக்கராயன்பேட்டை பகுதிக்கு எங்க ஆதி திராவிட மக்களுக்கு அம்பேத்கர் நகர் வந்து பண்றதே இல்லை. அவரோட மைனஸ்ன்னு சொல்லிட்டு ஏதாச்சும் இருக்குங்களா? அவர் எல்லாத்தையுமே யதார்த்தமா எல்லார் வீட்டுக்கும் வருவார், எல்லார் வீட்டுக்கும் போவாருங்க. அது மாதிரிலாம் எதுவும் இல்லை. யார் ஆட்சிக்கு வருவாங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க? அதெல்லாம் நம்ம மக்கள் கையில் தான் இருக்கு. இங்க டிஎம்கேவோட முக்கியமான ஆளுகள் சொல்லிட்டு யாராச்சும் இருக்கிறாங்களா? நிறைய இருக்காங்க. இப்ப தங்கமணியோட எதிர்த்தணிக்கோட வேட்பாளர் யாரா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இன்னும் அறிவிக்கலைங்களே. அறிவிக்கல. இல்ல உங்களோட மனசுக்கு தோணும்? தெரியலைங்களே, தெரியாம எப்படி சொல்ல முடியும்? யாருன்னா நல்லா இருக்குங்க? அவரோட எதிர்க்கக்கூடிய ஆளு இருக்குங்களா டிஎம்கேல? அவர் எதிர்த்து கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் ஜெயிக்கிறதுக்கு. 2026 குமரபாளையம் தொகுதியில யார் ஜெயிப்பாங்க? எந்த கட்சி ஜெயிக்கும்? அதாங்க அவரு ஏற்று நிற்கிறீங்க வந்து அவரு 15 வருஷம் ஆட்சி ஆண்டுட்டு இருக்காரு. அப்புறம் அவர் ஏற்று நிற்கிறதுனா கொஞ்சம் கஷ்டம் தான். வந்துட்டு உங்களுக்கு ஈஸியா ரீச் பண்ற மாதிரி இருக்கிறாங்களா? எங்களுக்கு இந்த அம்பேத்கர் நகர்ல வந்து எங்களுக்கு சுடுகாடு இல்லை. எங்களுக்கு நாங்களும் போராடி 10, 30, 40 வருஷமா போராடிட்டே இருக்கிறோம். எங்களுக்கு சுடுகாடு வேணும். தண்ணி வந்துருது, ஆத்துல தண்ணி வந்தா மயானத்தை மூடிடுது. அதனால எங்களுக்கு சுடுகாடுல நாங்களும் கேட்டு போராடி ஒவ்வொருத்திட்டையும் தேர்தல் கூட புறக்கணிச்சோம். ஒன்றும் வேலைக்கு ஆகல. அதனால எங்களுக்கு வந்து இப்போ எந்த ஆட்சி வந்தாலும் எங்களுக்கு சுடுகாடு வேணும் எந்த ஏரியாவுக்கும். அப்புறம் அவர் இந்த கோரிக்கை அவர்கிட்ட நீங்க கொண்டு போயிருக்கீங்க? கொண்டு போயிருக்கிறோம். அவர் வந்து எதுவுமே பேசுறது இல்ல. எல்லாமே இந்த கொக்கராயன்பேட்டை இதுல வந்து அம்பேத்கர் நகருக்கு மட்டும்தான் சுடுகாடு இல்லை. மத்தபடி எல்லா இதுலயும் இருக்குது. முஸ்லிம்ஸ்ல இருக்குது, பலபற்ற இதுல எல்லாத்துக்கும் இருக்குது. இந்த அம்பேத்கர் நகருக்கு மட்டும் சுடுகாடு இல்லை. எங்களுக்கு ஒரே பிரச்சனை வந்து மயான பாதை. ஆமா சொன்னாங்க. இது வந்து பல முறைங்க அவர் கவுன்சிலராக இருக்கும்போதே நாங்கள் வந்து சேர்மேன் நினைக்கிறேன், சேர்மேனாக இருக்கும்போதே நாங்கள் வந்து அவர் வந்து இப்போ பாதையெல்லாம் பார்த்தாரு, நான் செஞ்சு தரேன்னாரு. ஒரு தடவை எம்எல்ஏவாக இருந்தார், 3 தடவை மினிஸ்டர் இருந்தார். ஒன்றுமே கிடையாது, செய்யலை. எங்களை அதை பற்றி அவர் அதை கண்டுக்கவே இல்லை. காரணம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் வந்து முழுக்க திமுகவுக்கு தான் எங்களுடைய ஓட்டு. அதுதான் அது ஒரே ஒரு காரணம் நாங்கள் நினைக்கிறோம். நமக்கு அவங்களுக்கு செஞ்சு ஒரு பிரயோஜனம் இல்லை. அப்போது கடைசியாக ஒரு மனிதன் வந்து போய் நம்ம அடக்கம் பண்ணுற இடத்துல வந்துங்க பாதையும் ஆக்கிரம் பண்ணிட்டாங்க, அந்த மயானத்தையும் ஆக்கிரம் பண்ணிட்டாங்க. அந்த மயானத்தை வந்து பட்டாவை போட்டே பண்ணிட்டாங்க. இதை வந்துங்க நாங்கள் பல முறை தேர்தல் புறக்கணிப்பு பண்ணியிருக்கிறோம், ஃப்ளெக்ஸ் வச்சுருக்கிறோம். அதிகாரி வருவாங்க, தேர்தல் புறக்கணிப்புன்னு ஃப்ளெக்ஸ் வைப்போம். இல்லைங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் பார்த்துக்குறோம். தாசில்தார்லாம் வருவார், நாங்கள் பார்த்துக்கிறோங்க, எலெக்ஷன் டைமு இப்போ நீங்கள் எதுவும் பண்ண வேண்டாம், எங்களுக்கு அந்த அதிகாரம் இல்லை, ஆட்சி மாற்றம் வந்ததுக்கு முன்னாடி நாங்கள் செய்கிறோம்பாங்க. இதோட 3 முறைங்க இதே மாதிரி உள்ளாட்சி தேர்தல், பாராளுமன்ற தேர்தல், 2 தடவை சட்டமன்ற தேர்தல் நாங்கள் வந்து புறக்கணிப்பு பண்ணுறோன்னு நாங்கள் ரோட்டுக்கு முன்னாடியே ஃப்ளெக்ஸ் வச்சோம். அதையவே வந்து எங்களை மிரட்டினாங்க, ஃப்ளெக்ஸை எடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு. அதை நான் பேர் சொல்ல விரும்பல, அந்த மாதிரி மிரட்டினாங்க எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் மெஜாரிட்டி கம்மி. நடைமுறை சாத்தியத்தில் எதுவும் பிரச்சனை இருக்கு? நடைமுறை சாத்தியம் வந்துங்க என்னன்னா, அந்த மயான பாதை வந்து எங்களுக்கு பட்டாலேண்டுங்க. பட்டாலேண்டுனா தனிப்பட்ட நபரா? இல்லை எங்க ஆதி திராவிட மக்களுக்கு 6 பேருக்கு மேலே அவங்கெல்லாம் இப்போ அவங்க ஒரு 3 தலைமுறைக்கு முன்னாடி அவங்கெல்லாம் இதாயிட்டாங்க. அவங்க பேரில் இன்னும் அந்த லேண்டு, அந்த மயான பாதை இருக்கு. ஆனால் இப்போ என்ன சொல்றாங்கன்னா, 2 பக்கமும் விவசாயிகளை வந்து விவசாயத்துக்காக நாங்கள் பயன்படுத்தினாலும் நீங்கள் பாதைக்கு வந்து உரிமை கொண்டாட முடியாது அப்படின்ட்டு இப்போ அதை பொது பாதையாக மாற்றியாச்சுங்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மையா பொய்யா எங்களுக்கு தெரியல. அடுத்தது காலகாலமாக நாங்கள் மயான இறந்த உடலை அடக்கம் பண்ணிட்டு இருக்கிற இடத்துல வந்து அப்படியே விவசாயத்துக்கு தள்ளிட்டு வந்துட்டாங்க. இன்னைக்கு வந்து அந்த இடத்த வந்து கிட்டத்தட்ட 18 பாடி உள்ள இருக்குதாங்க அந்த வயல்ல இருக்கிற இடம் 18. ஆமாங்க. அது வந்து என்னன்னா, நாங்கள் இன்னைக்கு அது சந்தேகம்னா நாங்கள் சொல்கிறோம், ஜேசிபி விட்டு அதிகாரிகள் முன்னாடி பறிப்போம். பாடி இருந்துன்னா நீங்கள் விட்டுருங்க, இல்லைன்னா நீங்கள் வச்சுங்கன்னு சொல்கிறோம். இது வந்து ஊரில் முக்கிய பிரமுகர்கள், ஏடிஎம்கே, டிஎம்கே, தாவேகா, எல்லா கட்சி பிரமுகர்களையும் கூப்பிட்டுங்க,
கடந்த டிசம்பர் மாதம் 17ஆம் தேதி இங்கே ஒரு பொதுக்கூட்டமே நாங்கள் எங்கள் ஒரு கூட்டம் போட்டோம். இந்த இவங்களை உள்ளூரில் இருக்கிற விஐபிங்கெல்லாம் கூப்பிட்டு சர்வ கட்சிக்காரரையும் கூப்பிட்டு நாங்கள் மெஜாரிட்டி கம்மிங்க, அதனால் வந்து இத்தனை பாடி உள்ளே இருக்குது, இவங்க எல்லாம் இப்போ கம்பி வேலி போட்டாங்க, தனிநபர் ஒருத்தருங்க அவர், இதை வந்து நீங்கள் எப்படியாவது சொல்லி எங்களுக்கு மீட்டு கொடுங்க, நாங்கள் வந்து சட்டப்படி போகிறதுக்கு வந்து இல்லை அவங்க ரெக்கார்டை பண்ணிட்டாங்க. அதனால் நாங்கள் விஓ முதல் கொண்டு தாசில்தார்கிட்ட நேரடியாக கொண்டு போய் மனு நான் தான் கொடுத்துட்டு வந்தாங்க. 4-5 பேர் போனோம், எந்த இதுவும் கிடையாதுங்க. இது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய இது வந்து கிட்டத்தட்ட 50, எனக்கு வந்து 54 வயசு ஆகுதுங்க. எனக்கு விவரம் தெரிஞ்சு இந்த பிரச்சனை இன்னும் ஓடிட்டே தான் இருக்கு. இந்த 5 வருஷம் திமுகவோட ஆட்சி இருந்தது இல்லைங்க, அதுல வந்து இப்ப கவுன்சிலரா இந்த ஏரியாக்கு யார் வந்திருக்காங்க? அவரு வந்து இளங்கோங்க. அவங்க வழியா நீங்க ட்ரை பண்ணி பாத்தீங்க? அவர்கிட்ட நாங்க சொன்னோம், அவங்க வந்து ட்ரை பண்றோங்க, உங்களுக்காக நாங்க செய்யறோம்னு சொல்லியிருக்காங்க. ஆனா எந்த கோரிக்கை இன்னும் நடக்கல. எங்க மயானத்துல வந்து கவுண்டர் வீடு காம்பவுண்டு போட்டாங்க, கம்பி வேலி போட்டாங்க. அவங்க வந்து எடுக்கிறோம், எங்களுக்கு கொஞ்சோண்டு இடம் மட்டும் நாங்க ரெக்ஸோட்டா கேட்கறோம், தயவு பண்ணி கேட்கறோம். அவங்க வந்து தர்றேன் அப்படின்னு சொல்லல, தரலைன்னு சொல்லல, அது அப்படியே சைலண்டா இருக்காங்க. இதுக்கு ஒரு தீர்வு வந்து வர ஆட்சியில வந்தா நல்லா இருக்கும். புரியுது. இப்ப இந்த 5 வருஷத்துல மகளிர் உதவித்தொகை 1000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பஸ்ல மகளிருக்கு ஃப்ரீன்றது சொல்லிருக்காங்கல்ல, அது உண்மையாலுமே பயனுள்ளதா இருக்குங்களா? இல்ல வந்துட்டு நிறைய இடத்துல என்ன சொன்னாங்கன்னா, மகளிர் பஸ்ல டிராவல் பண்றப்போ எங்களுக்கு கரெக்டான ஸ்டாப்ல நிப்பாட்டுறது கிடையாது, எங்களை நடத்துறதே வந்துட்டு என்னமோ அவங்க காசுல எடுத்து போட்ட மாதிரி பண்றாங்க, அவங்களும் அரசாங்க இதுலதான். அது வந்து நம்ம அரசாங்கத்தை பத்தி எல்லாம் இது சொல்றதுக்கு இல்ல, வர்ற டிரைவருங்க வந்து பொறுத்து அரசாங்கம் வந்து அரசாங்கம் என்ன பண்ணும், மக்களுக்கு வந்து நமக்கு வந்து இலவசமா கொடுத்துருக்குறாங்க, கஷ்டப்படுறாங்களேன்னு கொடுத்துருக்குறாங்க, அது இருக்கிற மக்கள் வந்து பண்றாங்க, அது அவங்கள சொல்லி எது குத்தம் இல்லையா? இந்த 5 வருஷத்துல நிறைய சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கிற மாதிரி நியூஸ் வந்துகிட்டே இருக்குல்ல, அத பத்தி உங்களோட தனிப்பட்ட கருத்து? உண்மையாலுமே நிறைய சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள், போதை பழக்கங்கள் வந்துட்டு அது அதிகமாயிடுச்சுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல அதிமுக ஆட்சியிலும் இப்படிதான் இருந்தது, இப்பயும் இப்படிதான் இருக்கு, அதுல பெருசா ஒண்ணு மாற்றம்? இப்ப வந்து 2 ஆட்சியிலுமே இதுல போதைக்கு அடிமை இருக்குது. இருந்தாலும் இந்த கொக்கராயன்பேட்டையில வந்து ஆம்பளைக்கு நிறைய குடி பழக்கத்துக்கு அதிகமாயிட்டாங்க. அதனால எந்த ஆட்சி வந்தாலும் இந்த பிராந்தி கடை எடுக்க மாட்டாங்க, எந்த ஆட்சி வந்தாலும் இந்த பிராந்தி கடை எடுக்க மாட்டாங்க. எங்களுக்கு வந்து இந்த ஆட்சி வரும்போது இந்த ஆத்தோர இருக்கிற இதையும் எடுத்துடணும், ஒயின் ஷாப் இருக்கக்கூடாது. ஏங்க இளவட்டங்கள் போடுவாங்க, ஒரு 40 வயசுக்கு மேலே வரைக்கும் போட மாட்டாங்க. அனுபவத்தில் ஏதோ ஒரு 18லேருந்து ஒரு 25 வரைக்கும் இருக்கிறீங்க, கொஞ்சம் ரத்தம் முறுக்க இருக்கிறீங்க செய்வாங்க, யோசனை செஞ்சு போடுறீங்க பண்ண முடியாது. அப்போ யோசனை இல்லாதவங்க தான் விஜய்க்கு போறான்னு சொல்றீங்களா? அப்படியே நான் சொல்லேன். அது விஜய்க்கு நீங்க சொல்றீங்க, நீங்க இதுக்கு தான் போடுன்னு சொன்னா நான் போட முடியுங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க வந்து நான் சும்மா ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன்னு எடுக்கிறீங்க, நீங்க இதுக்கு போட சொன்னா நான் போட முடியுமா? அவங்கவுங்க மனசுக்குள்ள தானே போட முடியும். விஜய் வந்தாருன்னா பாட்டு பாடுவாரு, ஆட்டம் போடுவாரு, இதெல்லாம் பண்ணுவாரு. ஆனா இவங்க 2 பேருக்கும் ஒண்ணுமே தெரியாது. சரியா? இவங்க 2 பேர்னா திமுக. ஆமா, இவங்க எல்லாம் ஆடுவாங்களா பாடுவாங்களா? அது பண்ண மாட்டாங்க. சரியா? அதனால வந்து அதெல்லாம் வரப்போறது கிடையாது. ஏன்னா நீங்க எந்தல கொண்டு எந்த சேனல் போட்டாலும் ரைட்டு, நாங்கெல்லாம் பயப்பட மாட்டோம், ஒன்றும் பண்ண மாட்டோம். இந்த 2ல எது வந்தாலும் அவங்களுடைய லக்கு தான். விஜய் எல்லாம் நாங்க போட மாட்டோம். இப்ப விஜய்க்கு ஏமா போட மாட்டீங்க? ஏங்க அவருக்கு அரசியல் பத்தி என்னங்க தெரியும்? படம் நடிச்சுட்டு இருந்தவருக்கு அரசியல் பத்தி தெரியுமா? காலகாலமா இருக்காங்க அரசியல், அவங்களுக்கே தடுமாறுறாங்க. வந்திருக்காரு, ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாமே. இல்ல என்னன்னா, இது வந்து நாங்க எங்களோட கருத்து கிடையாது. இப்ப இந்த நிறைய சர்வே எடுக்கிறப்போ நிறைய யங்ஸ்டர்ஸ் அவங்களுக்கு வந்துட்டு அரசியல், நீங்க சொல்ற மாதிரி அரசியல் புரிதல் இல்ல, அரசியல்னா என்னன்னு தெரியல, ஆனா வந்துட்டு கொள்கைகள் பத்தி எதுவும் ஐடியா இல்லை. ஆனா அவங்க சொல்றது இவங்க 2 பேரும் நிறைய வருஷம் வந்துட்டாங்க, ஏதோ அவங்க நான் ஃபேனான்னு கேட்டா அதுவும் கிடையாதுங்கிறாங்க. ஆனா வந்துட்டு நான் வந்துட்டு விஜய் ஒரு மாற்று வந்தா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்ப இந்த ஏரியாலையும் இந்த அம்பேத்கர் நகர்ல பசங்க பிள்ளைங்க இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் வந்துட்டு விஜய்க்கு தான் ஓட்டு போடணும் அப்படிங்கிற. இங்க இந்த அம்பேத்கர் நகரை பொறுத்த வரையும் விஜய்க்கு நல்லா யாரு இது இல்ல, வரக்கூடாதுன்னு சொல்ல. இப்ப வந்து எங்க மாதிரி ஆளுங்க வந்தா அனுபவப்பட்டவங்க தெரியும். நீங்க சின்ன பசங்களுக்கு என்ன தெரியும்? டேய் இதெல்லாம் பார்த்துட்டு போய் ஒரு படம் பார்த்துட்டு போலவா. யார் படம்? விஜய் படம். சரியா? எப்படி நான் சொன்னது ரைட்டா? கரெக்ட் தான். விஜய்
அவர் தான் த்ரிஷாவோட இருக்கு. அதெல்லாம் பத்தி உங்க கருத்து என்ன? அவருடைய தனிப்பட்ட முறையில வாழ்க்கையில பொண்டாட்டியோட விவாகரத்து அதனால ஏதாவது தாக்கம் இருக்கும்னு நினைக்கிறீங்களா அரசியல்ல? அது வந்து குடும்ப பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, அதுல ஒண்ணும் பெருசா தேவையே இல்லை நமக்கு. ஆச்சா, நீ வந்து புருஷன் பொண்டாட்டிக்கெல்லாம் 1000 பிரச்சனை இருக்கும், அதெல்லாம் நமக்கு தேவையில்லை.